அதிர்ஷ்டம் அப்படின்றது நம்ம கையில் இல்லை. ஆனால் முயற்சி அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. அதிர்ஷ்டம் கைப்பிடிக்க தவறலாம். ஆனால் முயற்சி கை கொடுக்க தவறுவதே இல்லை. எத்தனை படிகள் அப்படின்னு மலைக்காதீங்க. எல்லா படிகளுமே கடக்கக்கூடியவைகள் தான். இந்த உலகத்தில் சொல்ல முடியாத கணக்கும் இல்லை, திறக்க முடியாத பூட்டும் இல்லை, அதே மாதிரி அவிழ்க்க முடியாத முடிச்சும் இல்லை, வெல்ல முடியாத இலக்கும் இல்லை. அதனால் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்க. வெற்றி உங்களோட பக்கத்தில் தான் இருக்குது. நம்பிக்கையும் பொறுமையும் நிறைஞ்சவங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒருத்தரோட வாழ்க்கையில் வெற்றி படிகளை முன்னேற விடாமல் தடுத்து முட்டுக்கட்டை போடுறது அவங்களோட எதிர்மறையான பேச்சுக்கள் தான். அதனால் பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்க. காலம் தாழ்த்தினாலும் நமக்காக படைக்கப்பட்டது கட்டாயம் நம்மக்கிட்ட வந்து தான் சேரும். நம்பிக்கையோடு இருங்க. ஒழுக்கம் அப்படின்ற ஒரு பண்பு உங்களுக்கு இருந்தால் போதும். 1000 படிகள் இருக்குது உங்களோட வாழ்க்கையில் உங்களை உயர்த்துறதுக்கு. உங்ககிட்ட இருக்கிற ஒன்றை உயர்வாக நினைங்க, உங்ககிட்ட இல்லாத ஒன்றை மலிவாக நினைங்க. துன்பம் அப்படின்றது உங்களை ஒருபோதும் நெருங்காது. அவமானத்துக்கு அப்புறம்தான் சில பேருக்கு நம்மக்கிட்ட இருக்கிற பலம் என்ன பலவீனம் என்னன்னே தெரியுது. எல்லா பொறுப்புகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிற தருணம் தான் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதையுமே மாற்றக்கூடிய தருணம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சில அவமானத்தால் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடங்களே வாழ்க்கையில் உங்களை உயர்ந்த இடத்துக்கு அழைச்சி செல்லும். உங்களை கொல்லுற ஒரு ஆயுதம் பார்த்திங்கன்னா உங்களோட கோபம்தான். உலகத்தையே வெல்ற ஒரு ஆயுதம்னு பார்த்திங்கன்னா உங்களோட மௌனம்தான். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கணக்கு பார்த்துட்டே இருக்கிறவங்க எதையுமே சாதிக்க முடியாது. முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க தான் சாதிக்க முடியும். அவங்களில் நிறைய பேர் தான் வாழ்க்கையில் வெற்றியும் பெற்றிருக்காங்க. எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எங்கே வாழ்கிறீங்க அப்படின்றத விடவும் முக்கியமானது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்றது தான். இது எல்லாமே சகஜம் அப்படின்னு கடந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை அப்படின்றது உங்களோட வசம்தான். அதனால் வாழ்க்கையில் என்ன வந்தாலுமே கடந்துட்டு நம்ம போய்கிட்டே இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வாழ கற்றுக்கணும். அதிர்ஷ்டம் அப்படின்றது நம்ம கையில்